கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவத்தில் அடிப்படையான சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய ஓட்டமும் நிலைத்து நீடோடி இந்த உலகத்தில் வாழவும் பரலோகத்தில் சேரவும் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பதற்கும் அது மகா பெரிய பாக்கியமாக இருக்கும். அந்த அடிப்படையில் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியம் வல்லமையும் மகிமை என்று அடிக்கும் உடையவளே, ஆமேன் என்பது. இதில் 11ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய அஸ்திவாரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கக்கூடிய விசுவாசம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான வேதனைகள் பல தரப்பிலும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது எல்லாவற்றிலும் நாம் சில நேரங்களில் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது எதில் நாம் அதிகமாக விழுந்து விடுகிறோம், எதில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் ஆலோசிக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு போதும் என்கின்ற மனது இல்லாத பொழுது, போதும் என்கின்ற மனது இல்லை என்றால், இந்த மத்திய 6 கடைசி பகுதியில் வாசிக்கிற போது தெரியும், அவனுக்குள் தேவபக்தி நிலைத்திருக்கார். தேவபக்தி இருப்பது போல் அவன் தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவபக்தி நீடித்து நிலைத்து ஓங்கியிருப்பதற்கு அது சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்றால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், போதும் என்கின்ற மனது இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து கூடிய தேவ பக்தி தான் ஒரு மனிதன் எல்லா நாளும் நான் வாழ்கின்ற காலமெல்லாம் எனக்கு ஆதாயமாக இருக்கிறது. இன்றைக்கு விடிந்து இந்த 11 மணி அளவுக்கு ஆகிறது, எனக்கு இந்த நேரமெல்லாம் எனக்கு ஆதாயம்தான், எனக்கு ஒரு இழப்பும் இல்லை. ஏனென்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்புகளின்படி அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் இந்த வேதத்தை நாம் ருசித்து பார்க்கிற போதுதான் நமக்கு போதுங்கின்ற மனது வருகிறது. அதோடு சேர்ந்து தேவபக்தி வருகிற பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஆதாயமாக இருக்கிறது. ஏன் நான் உங்களுக்கு இப்படி கூட சொல்லுவேன், மரணம் கூட ஒரு மனிதனுக்கு ஆதாயமாக இருக்க வேண்டும் என்றால், மரணம் கூட ஒரு மனிதனுக்கு ஆதாயமாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் என்ன நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் கூட எனக்கு இது ஒரு பெரிய இழப்பல்ல, மாறாக இவைகளெல்லாம் எனக்கு ஆதாயம். ஏனென்றால் போதும் என்கின்ற மனது எனக்குள் இருக்கிறது, அதோடு தேவபக்தி இணைந்திருக்கிறது. இந்த இரண்டும் என்னை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவும் குறைவில்லாத வாழ்க்கைக்கு நேராகவும் என்னை நடத்துகிறது என்று எந்த ஒரு மனிதன் இந்த வேதத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாரோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த வேத பகுதியிலே வாசித்த பொழுது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் எப்பொழுது ஏமாறுகிறான் என்று சொன்னால், நாளைக்காக அவன் கவலைப்பட்டு நாளைக்கு என்ன தேவை என்பதை இன்றைக்கே அவன் செய்து பழைய குழம்பை பழைய சாப்பாடை சாப்பிடுவது போல மறுநாள் அதை அவன் தயாரித்து வைக்கிறான். வேதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது எகிப்தில் இருந்து ஜனங்கள் கானானுக்குள் அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த கானானுக்குள் வருகிற பொழுது 40 ஆண்டு காலங்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்றால், வானத்திலிருந்து மன்னாவை கர்த்தர் பெய்ய பண்ணினான். இந்த வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை அவர்கள் ருசித்து சாப்பிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தேனலே இப்ப எண்ணெயில நம்ம பலாரம் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த பணியாரமா சொல்றோம்ல, இத தேனை கொதிக்க வைத்து தேனில் சுட்ட பணியாரத்தை போல அதனுடைய ருசி இருந்தது. வெண்மையாக ஒரு பனி போன்று அந்த அழகு அவ்வளவு ருசியாக அது இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் சொல்லுகிறார், அன்றன்றைக்கு தேவையானதை அன்றன்றைக்கு காலமே நீங்கள் புறக்கிக் கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் இவர்களோ அந்த நாளைய தினத்தை குறித்து சிலர் அந்த இடத்தில் சந்தேகப்பட்டு கவலைப்பட்டு நிறைய கிடக்கிறது, ஆகவே
நாளைக்கும் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அதை அள்ளி வைத்திருந்தார்கள் வீட்டிலே. அவைகள் எல்லாம் புழு புழுத்து போய்விட்டது. அப்ப இந்த இடத்தில் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜெபத்தை கொண்டாந்து பொருத்துங்கள். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகத்தின் வழியாகத்தான் பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்தையும் நாம் பார்க்க சொல்லியிருக்கிற காரணத்தினாலே இதையும் நான் இப்படி சொல்லுகிறேன். இந்த ஜெபத்தை இங்க கொண்டாந்து நீங்கள் நிரப்பி பாருங்கள். இன்று எங்களுக்கு தர வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒரு தேவபக்தி உள்ள ஒரு மனிதன், போதும் என்கின்ற மனச்சாட்சியுடைய ஒரு மனிதன், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கக்கூடிய மனிதன் கேட்பான், இன்றைக்கு எனக்கு தேவையானதை எனக்கு தாரும், இன்றைக்கு என் பிள்ளைக்கு தேவையானதை எனக்கு தாரும், இன்றைக்கு என் பிள்ளைக்கு திருமண காலங்களாக இருக்கிறது, என்ன தேவையோ, இன்றைக்கு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை இந்த காலத்தில் என்ன தேவையோ அதை தாரும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனிதர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற பொழுது, அந்த வசனத்தின் மேல் இணைத்துக் கொள்ளுகிற பொழுது, எலியாவை போல் மழை பெய்யென்றால் பெய்யும், வேண்டாம் என்றால் நின்றுவிடும். ஆனால் இன்றைக்கு இந்த அளவிற்கு கிறிஸ்தவ உலகம் இருக்கிறதா என்றால் நீங்களும் நானும் இல்லை. நாளைக்கு என்றுதான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு சாப்பிடுகிறவர்களை பட்டினி போட்டுவிட்டு ஒரு மனிதன் நாளைக்காக அவன் தன்னுடைய வைப்பு நிதியிலே பணத்தை சேர்த்து வைப்பதோ தானியத்தை சேர்த்து வைப்பதோ இப்படி சேர்த்து வைப்பானால், இன்றைக்கு அவன் புசித்து குடித்து சந்தோஷமாக தூக்க மாத்திரை போட்டு குரட்டை போட்டு அவன் தூங்குகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பசியில் தூங்க முடியாமல் இன்றைக்கு சில நபர்கள் இருக்கிறார்கள். ஏன்? நீ நாளைக்கு சேர்த்து வைக்கிறபடினாலே. மனிதனை தேவன் இப்படித்தான் படைத்தார். மனிதனிடத்தில் என்ன கேட்கிறார்? ஆட்டுக்கடாவை வெட்ட சொல்கிறாரா? மாட்டை பலியிட சொல்கிறாரா? அல்லது ஒரு மந்தையை தா என்று சொல்கிறாரா? அல்ல இதைத்தா அதைத்தா எனக்கு என்று சொல்கிறாரா? இல்லை. மனிதனே, தேவன் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், உன் அயலானை உன் பிறனை சிநேகித்து அவனுக்கு என்ன குறைவு என்பதை ஆராய்ந்து அந்த குறைவை நிறைவு செய்து அவனை சிநேகித்து இன்றைக்கு நீ சாப்பிடுவதை அவனுக்கு இன்றைக்கு கொடு, நாளைக்கு அதை வைத்துக் கொள்ளாதே என்ற அடிப்படையில் தான் பைபிள் போதிக்கிறது. பைபிள் மிக மிக உன்னதமான அனுபவம் உள்ள காரியங்கள். ஏன் இதில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லுகிறது என்று சொன்னால், இதன்படி வாழுகிற பொழுது ஒரு மனிதன் வாயிலிருந்து வருகின்றதெல்லாம் சக்தியை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் உருவாக்கி கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி உருவாக்கிட்டோ அதுபோல மனிதனுடைய வாயிலிருந்து வருவது உருவாக்கும். ஏன் என்றால் அவரை போல் நாம் வாழ நாம் பழகிக் கொள்கிற பொழுது இந்த காரியங்கள் நடக்கும். அதனால்தான் இயேசுவை போல நம்ம மாற வேண்டும். அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு நம்முடைய பேங்களையும் நம்முடைய வீடுகளையும் நம்முடைய மாடிகளையும் கொளிக்க செய்வது, செழிக்க செய்வது, ஏழை எளியவர்களிடத்தில் வட்டி வாங்குவது, ஏழை எளியவர்களை கண்டால் ஒதுங்கிக் கொள்வது, தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன் அயலான், ஏன் தன்னுடைய சகோதரன் கூட கஷ்டப்படுகின்ற பொழுது அவனை விட நான் நல்லா இருக்கிறேன் என்றுதான் உலகம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து நாளை திரைத்து குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவருடைய சுபாவமானது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால், பிரியமானவர்களே, தேவன் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வேறாயர் வந்து ஜெபம் பண்ணுவார், ரசிங்கார்கள் வந்து ஜெபம் பண்ணுவார்கள், இன்னும் யாரெல்லாமோ வந்து ஜெபம் பண்ணுவார்கள், கர்த்தர் சொல்லிய ஜெபத்தை சொல்லுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை யாராவது நினைத்து பார்க்கிறார்களா? உன்னுடைய சபையில் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு திருமணமாக முடியாமல் அவர்களுடைய கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, எத்தனை நபர்கள் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாத நிலையில் இந்த நற்செய்தி போக முடியாத நிலையில் இருக்கின்றது. இதெல்லாம் உன்னுடைய பேங்கில் இருக்கக்கூடிய வைப்பு தொகையும் உன்னுடைய வீடு மாடு கோடி கோபுரங்கள் இவைகள் எல்லாம் அவைகளிலே உனக்கு தேவையானது இன்றைக்கு தேவையானதை வைத்துக் கொண்டு மற்றதை நீ ஏழை எளியவர்களுக்கு நீ செலவழித்து பார். நிச்சயமாகவே நீ இந்த ஜெபத்துக்கு சொந்தக்காரன். நீ இந்த ஜெபத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறாய். இல்லை என்று சொன்னால் நீ இந்த ஜெபத்துக்கு கீழ்ப்படியவில்லை. ஏதோ வாயிலே சிறு பிள்ளைகளைப் போல வாய்ப்பாடு சொல்லிவிட்டு ஒரு பரீட்சை எழுதுவது போலதான் எழுதி கொண்டிருக்கிறாய். அந்த பிள்ளைகளாவது பாஸ் பண்ணும், நீ கிறிஸ்தவ ஜீவியத்திலே வெயிலாகிக் கொண்டே இருப்பாய். ஆகவே ஒரு மனிதனுக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு மூலஸ்தானமாக என்றைக்கும் இன்றைக்கு எழுந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் எனக்கு ஆதாயமாக இருக்கிறது, என் எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய அனைத்து கிரியைகளும் எனக்கு ஆதாயமாக இருக்கிறது என்று ஒரு மனிதன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபம் இது கர்த்தருடைய ஜெபம் அல்ல,
கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஜெபத்தை இன்று எங்களுக்கு தேவை. நீர் அனாதி தீர்மானமாய் இந்த உலகம் ஒன்றும் இல்லாமல் இருந்த பொழுது, வானம் பூமி ஒன்றும் இல்லாமல் பொழுது நீர் இருந்தீர், ஒருவராக இருந்தீர். அப்பொழுது இன்னைக்கு எனக்கு என்ன தேவை என்பதை நீர் குறித்து வைத்திருக்கிறீர். அதை எனக்கு தாரும், அது எனக்கு போதும். வேற எனக்கு பேராசையாக வேற எதுவும் தேவையில்லை. இந்த ஜெபத்தை ஊன்றி கவனித்தால் பல விஷயங்கள் இருக்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கும், தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவ தூதர்களால் எப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இங்கு நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது மூலமாக இந்த பூமியை நாம் எப்படி ஒழுங்குபடுத்துகிறோம் என்பது இருக்கிறது. எல்லாத்தையும் விட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்று சொன்னால், இன்றைக்கு மிக மிக முக்கியம் இந்த சரீரம் வாழ்வதற்கு, அதுபோல என் ஆவிக்குரிய ஆன்மீகம் வாழ்வதற்கு ஆவிக்குரிய வசனத்தை தாரும், ஜெபத்தை தாரும். இவைகளெல்லாம் நான் எப்படி செபிக்க வேண்டும் என்பதை இன்னும் மேலும் மேலும் எனக்கு தேவ ஆவியினால் நான் கற்றுத்தாரும். இன்னும் நாம் பலமாக நிற்க வேண்டும், பலத்தில் நிற்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்ற போது, பிரியமானவர்களே, அதை கடைபிடிக்கின்ற போதுதான் இந்த வசனம் நமக்குள் கிரியை செய்யும். அப்ப போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவபக்தியாக எந்த நேரம் இமைப்பொழுதும் நாம் ஏமாற்றப்படாத ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், இன்று எனக்கு என்ன வைத்திருக்கிறோ அது போதும், பேராசை வேண்டாம். பேராசை பெருநஷ்டம். இது ஒரு விஷயம். இன்னொரு காரியம் இருக்கிறது, அதை நாளைக்கு பார்ப்போம்.